ஒரு ஆண் தான் காதலிக்கிட்டயோ தனக்கு வரப்போற மனைவி கிட்டயோ முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் தான் ஹைசன்பர்க். பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பொண்ணோட காதலை இந்த உலகத்துல உள்ள எந்த விஷயத்தோடமே கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு. ஒரு பெண் ஒரு ஆணை உண்மையாவே காதலிக்கும் போது அவனுக்காண்டி 7 கடல் 7 மலையை கூட தாண்டி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை தனக்கானவன் நினைச்சிட்டா அப்படின்னா அவ என்னதான் அவளை அடிச்சாலும் திட்டினாலும் கோவப்பட்டாலும் அதை அவனுக்காண்டி தாங்கிக்குவா. என்னதான் அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லைன்னாலும் தொடர்ந்து அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. கதை போமா. அந்த ஆண் கரியர்ல டவுனா இருக்கும் போதோ இல்ல வேற சில காரணங்களால சோகமா இருக்கும் போதோ அவ வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுவே அந்த ஆண் தான் கரியரோட ஹைல இருக்கும் போது அவ வந்து அவனை என்கரேஜ் பண்ணுவா. என்னதான் அந்த ஆண் தப்பே பண்ணியிருந்தாலும் அவ அவனுக்காண்டி டிஃபெண்ட் பண்ணி பேசுவா. என்னதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பத்தி தப்பா சொன்னாலும் அதை அவ கண்டுக்கவே மாட்டா. இந்த மாதிரி தான் ஒரு பெண் தான் காதலங்கிட்ட தன் காதலை வெளிப்படுத்துவா. ஒரு பெண் தான் காதலங்கிட்ட எப்படி தான் காதலை வெளிப்படுத்துறாளோ அதே மாதிரி அந்த ஆணும் தான் காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்ப்பீங்க. அதுவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அவன் அவனோட காதலை வித்தியாசமான முறையில வெளிப்படுத்துவான். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆணாவோ இல்ல பெண்ணாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க காதலங்கிட்டயோ இல்ல காதலிக்கிட்டயோ என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க. ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கும் போது அந்த ஆணுகிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்பா அப்படின்னா அந்த ஆண் ஃபன்னா ரொமான்டிக்கா சப்போர்ட்டிவா ஜென்டிலா இருக்கணும் அப்படின்னு. அந்த ஆண் அவ கண்ணை பார்த்துக்கிட்டே நீ தான் என் ஆணாவே முழுமையடைய வைக்கிற அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. அந்த பெண் அழுகும் போது அந்த ஆண் அவ தோளோட தோல் சாஞ்சு அவ அழுகையை சமாதானப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பா. அந்த ஆணுக்கு குழந்தைகள்னாலும் விலங்குகள்னாலும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. அந்த ஆண் அவனுக்காண்டி சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் அப்படின்னும் அவளோட பேக் அந்த ஆண் கொண்டு வரணும்னு அவளுக்காண்டி கார் கதவை திறந்து விடணும்னு அந்த பெண் எதிர்பார்ப்பா. இதெல்லாம் விட முக்கியமா அட்ராக்டிவான பிசிக்கும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில பெண்கள் 100 பவுன் நகை வேணும், ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கூட சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதோ இல்ல மேரேஜ் லைஃப்ல இருக்கும் போதோ எல்லா பொண்ணுங்களுமே எதிர்பார்ப்பீங்க. ஆனா ஒரு ஆணோட லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஆண் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்குங்க.